ஆஃப் ஆஃப் பிரின்சிபலை யூஸ் பண்ணி இந்த டயக்ராமை பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் ஃபில் ஆகுறதுங்கிறது அதோட எனர்ஜி லெவலில் ஃபில் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஆஃப் பிரின்சிபலில் நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல எஸ் ஆர்பிட்டால் ஃபில் ஆகும், அடுத்தது ஃபில்லிங் ஆடுறது, அடுத்தது பி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் ஃபில் ஆகும், அடுத்தது டி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் ஃபில் ஆகும், லாஸ்ட்டில் எஃப் ஆர்பிட்டால் எலக்ட்ரான் ஃபில் ஆகும். இப்போ நம்ம எழுதுறது பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் ஃபில் ஆகிற ஆர்டர் தான் இந்த ஆர்டரு. ஆனால் எனர்ஜி லெவல் ஆர்டர்னு பார்க்கும்போது அது அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். எனர்ஜி தான் N+L ரூலை ஃபாலோ பண்ணும்போது எனர்ஜி லெவலுங்கும் போது ஃபஸ்ட்டு எஸ் ஆர்பிட்டால் லோ எனர்ஜி, அடுத்தது பி ஆர்பிட்டால், அடுத்தது டி ஆர்பிட்டால், அடுத்தது எஃப் ஆர்பிட்டால். இந்த ரெண்டு கான்செப்டில் உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. மேலே சொன்னது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ் ஆர்பிட்டால் ஃபில் ஆகும், அடுத்தது டி ஆர்பிட்டால் எஃப் ஆர்பிட்டால் ஃபில் ஆகுங்கிறது ஃபில்லிங் ஆர்டர். ஆனால் எனர்ஜி லெவல் பார்க்கும்போது முதல்ல எஸ் ஆர்பிட்டால் லோ எனர்ஜி, அதுக்கப்புறம் பி, அடுத்தது டி, அடுத்தது எஃப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இது N+L ரூலை ஃபாலோ பண்ணுறது. இந்த ரூலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிறகு. இப்போ கவனிங்க, இந்த டயக்ராம் எழுதும்போது ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் லோயஸ்ட் எனர்ஜி முதல்ல ஃபில் ஆகணும், அடுத்தடுத்த எனர்ஜி முதல் லோயஸ்ட் எனர்ஜிங்கும் போது எஸ், லோயஸ்ட் எனர்ஜிங்கும் போது முதல்ல எஸ், அடுத்தது பி, அடுத்தது டி, அடுத்தது எஃப். இப்போ ஃபஸ்ட்டு லோயஸ்ட் எனர்ஜிங்கிறது எஸ். அப்படியே போக போக எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். முதல்ல 1s ஆர்பிட்டால், அடுத்தது 2s ஆர்பிட்டால், 3s, 4s, 5s, 6s, 7s, 8s எழுதிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1sக்கு நேரம் 1p எழுதாமல் கொஞ்சம் இறக்கி அடுத்த இடத்துல 2p, 3p, 4p, 5p, 6p, 7pன்னு எழுதிங்க. அதேமாரி 2pக்கு நேரம் 2d எழுதாமல் கொஞ்சம் அடுத்த இடத்துல இறக்கி 3d, 4d, 5d, 6d, அதேமாதிரி 3dக்கு நேராக 3f எழுதாமல் கொஞ்சம் இறக்கி 4f, 5f எழுதிங்க. அது நம்ம கீழே வரலையும் எழுதலாம். 6pக்கு அப்புறம் 7p, 8p, அதுமாதிரி 60க்கு அப்புறம் 7d, 8d, அது மாதிரி 6f, 7f, 8f, இது மாதிரி நீங்கள் கீழே வரலையும் எழுதலாம். இப்போ எழுதாமல் இருக்குங்கிறதுனால எழுதாமல் விட வேண்டாம். அப்போ எழுதியும் டயக்ராம் போட்டு பாருங்கள். இப்போ எப்படி சார் டயக்ராம் எழுதுறது கவனிங்க. 1sலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, 1s. அப்படியே ஆரோ மார்க் எங்கே போய் பாருங்கள், நேராக அப்படி வளைச்சி 2s, அதுக்கப்புறம் ஆரோ மார்க் எப்படி போகுது, பாயிண்டர் எங்கே போகுதுன்னு கவனிங்க. அப்புறம் 2sக்கு அப்புறம் 2p, 3s, அப்புறம் 3sக்கு அப்புறம் ஆரோ மார்க் எங்கே போகுது பாருங்கள் 3p, 3pக்கு அப்புறம் ஆரோ மார்க்கு 4s, 4sக்கு அப்புறம் எங்கே போகுது பாருங்கள் அப்படியே ஆரோ மார்க் நேராக 3d, 3dக்கு அப்புறம் ஆரோ மார்க் எங்கே போகுது 4p, 5s, 5sக்கு அப்புறம் ஆரோ மார்க் எங்கே போகுது பாருங்கள், 5sக்கு அப்புறம் ஆரோ மார்க் எங்கே போகுது அப்படிங்கன்னா 4d, அப்புறம் 5p, 6s, அப்புறம் ஆரோ மார்க் எங்கே போகுது பாருங்கள் 4f, 5d, 6p, 7s, அப்புறம் ஆரோ மார்க் எங்கே போகுது பாருங்கள் 5f, 6d, 7p, 8s. இந்த ஆரோ மார்க் ஆர்டரில் எடுத்து நீங்கள் எழுதிக்கணும் ஆர்பிட்டலில். முதல்ல பாருங்கள் 1s, ஆரோ மார்க் ஸ்டார்ட் ஆகிற இடம் 1s, இந்த இடத்துல எழுதிருங்க பாருங்கள் 1s. அடுத்தது 2s அடுத்த ஆர்டரு. 2sக்கு அப்புறம் அடுத்த ஆர்பிட்டல்னா 2p ஆர்பிட்டல் எழுதிருங்க பாருங்கள் 2p. 2pக்கு அப்புறம் அடுத்தது பாருங்கள் 3s, 3sக்கு அப்புறம் அடுத்தது பாருங்கள் 3p, 3pக்கு அப்புறம் அடுத்தது பாருங்கள் 4s, 4s இருக்குது பார்த்தீங்களா. 4sக்கு அப்புறம் என்ன இருக்குது 3d, இந்த இடத்துல எழுதிருங்க பாருங்கள் 3d. 3dக்கு அப்புறம் என்ன இருக்குது 4p ஆர்பிட்டல், 4p ஆர்பிட்டல். இந்த ஆர்டர் வயசு இந்த டயக்ராமில் நம்ம எப்படி எழுதியிருக்கோமோ அந்த ஆர்டரில் எடுத்து இந்த ஆர்பிட்டலை எழுதி வச்சுக்கணும். இந்த ஆர்டரை பயன்படுத்தி தான் இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போகிறோம். இப்போ நம்ம எனர்ஜி லெவல் எப்படி பார்த்துட்டோம். அப்போ ஃபில்லிங் ஆர்டர் முதல்ல எஸ், அப்புறம் பி, டி, எஃப், இது ஃபில்லிங் ஆர்டர். அப்போ எனர்ஜி லெவல்னு பார்க்கும்போது எஸ் ஆர்பிட்டல் லோ எனர்ஜி, அடுத்தது பி, அடுத்தது டி, எஃப். அப்போ லோ எனர்ஜி லெவலில் இருந்து ஹையர் எனர்ஜி லெவலில் எலக்ட்ரான் ஃபில் ஆகுதுங்கிறது N+N ரூல். லோ எனர்ஜி லெவலில் இருந்து ஹையர் எனர்ஜி லெவலில் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் ஃபில் ஆகணுங்கிறது N+L ரூல். இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் இந்த டயக்ராமே நம்ம எழுதுகிறோம். இப்போ அந்த டயக்ராம் எப்படி எழுதுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த பாயிண்டரை பாருங்கள், இந்த பாயிண்டர் எப்படி போயிட்டு வருதுன்னு பாருங்கள். இந்த பாயிண்டர் போகிற டைரெக்ஷனில் தான் இந்த டயக்ராம் எழுதணும். முதல்ல இது லெட்டர்ஸை எழுதி நீங்களே இந்த டயக்ராம் ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். பார்க்குறது மூலமாக உங்களுக்கு எதுவும் தெரியாது. 2-3 முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த டயக்ராமே சரியாக எழுத தெரியும். ஈஸியாக டயக்ராம் நீங்கள் எழுதலாம். நீங்கள் ஆரோ மார்க் மட்டும் கவனிச்சிங்க. ஆரோ மார்க் கவனிச்சிங்கன்னா ஈஸியாக இந்த டயக்ராம் எழுதலாம். அந்த பாயிண்ட் டைரக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல எல்லோட வேல்யூ 0, எல்லோட வேல்யூ 1, 2, 3 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எல்லாம் குவாண்டம் நம்பரை குறிக்குது. இதை பற்றி டீட்டெயில் நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ n = 1ங்கிறது எனர்ஜி லெவல்.
n equal to 2ங்கிறது செகண்ட் எனர்ஜி லெவல், n equal to 3ங்கிறது தேர்டு, n equal to 4ங்கிறது ஃபோர்த் எனர்ஜி லெவல், ஃபிஃப்த் எனர்ஜி லெவல், சிக்ஸ்த் எனர்ஜி லெவல், செவன்த் எனர்ஜி லெவல், எயித் எனர்ஜி லெவல். இது மாதிரி இந்த ஆஃப் பிரின்சிபலை யூஸ் பண்ணி இந்த டயக்ராம் படி நம்ம 1s 2s 2pங்கிற ஆர்டர் எடுத்து எழுதிட்டோம். ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 1, அதுக்கு எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும்? இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1. இப்போ எப்படி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும்? ஃபஸ்ட்டு இந்த ஆஃப் பிரின்சிபல் படி நம்ம இன்றைக்கி என்ன எழுதியிருக்கோம்? ஃபஸ்ட்டு வந்து 1s, அப்புறம் என்ன எழுதியிருக்கோம்? 2s 2p 3s 3p 4s எக்ஸெட்ரா எழுதியிருக்கிறோம். ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆர்பிட்டால் எழுதியிருக்கோம் பாருங்கள், 1s ஆர்பிட்டால் எழுதியிருக்கோம். அப்போ 1s எடுத்து எழுதிக்கணும். இப்போ எஸ் ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை ஃபில் ஆகலாம்? 2 ஃபில் ஆகலாம். நம்ம பார்த்துருக்கோம். எஸ் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், பி ஆர்பிட்டாலில் 6, டியில் 10, எஃப் ஆர்பிட்டாலில் 14 எலக்ட்ரானுங்கிறது நமக்கு தெரியும். ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 1s1. எப்படி எழுதுகிறோம்? இந்த ஆர்டர் படி எழுதும்போது ஃபஸ்ட்டில் உள்ள ஆர்பிட்டால் 1s ஆர்பிட்டால். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2 பீரியாடிக் டேபிளில் செக் பண்ணி பார்த்துங்க. ஹீலியம் அட்டாமிக் நம்பர் வந்து 2. இது எப்படி எழுதலாம்? இப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டால் 1s ஆர்பிட்டால் அப்படி எடுத்து எழுதிக்கிறோம். எழுதினதுக்கப்புறம் எஸ் ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 2 வந்து ஃபில் ஆகலாம். இப்போ நமக்கு அவைலபிள் எலக்ட்ரான் வந்து ஹீலியத்துக்கு 2 தான். அப்போ 1s2 அப்படிங்கிறது எழுதிடலாம். இப்போ ஹைட்ரஜன் பார்த்துட்டோம், 1s1. ஹீலியத்து அட்டாமிக் நம்பர் 2, 1s2. அடுத்து லித்தியம் பாருங்கள், லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3. இப்போ லித்தியத்துக்கு எப்படி எழுதலாம் பாருங்கள், 3 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ஆர்டர் படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 1s ஆர்பிட்டால் இருக்குது, செகண்ட் வந்து 2s ஆர்பிட்டால் இருக்குது. இப்போ 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ 2 முடிஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் 1 எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டாலுக்கு போவோம்? 1sக்கு அப்புறம் அடுத்து என்ன இருக்குது? 2s இருக்குது. அப்போ 2s ஆர்பிட்டால் எடுத்து எழுதுனதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2 ஃபில் ஆகலாம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு அவைலபிள் 1 இருந்தால் போதும். அப்போ 1 ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா லித்தியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 1s2 2s1 அப்படிங்கிறத நம்மளால் எழுத முடியும். இவ்வாறு நம்ம ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். இப்போ இந்த இடத்துல கவனிங்க, இப்போ ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1. இப்போ 1s1ங்கிறதுல 1ங்கிறது என்ன? எனர்ஜி லெவல் சொல்லியிருக்கோம் பாருங்கள். 1ங்கிறது இப்போ இந்த எஸ்ஸுக்கு முன்னாடிங்கிற 1ங்கிறது எனர்ஜி லெவல். எஸ்ஸுங்கிறது டைப் ஆஃப் ஆர்பிட்டால், எஸ்ஸாக இருக்கலாம், பிஆர் இருக்கலாம், டிஆர் இருக்கலாம், எக்ஸட்ரா எதுவும் இருக்கலாம். அதுக்கு மேலே 1s1 மேலே பவரில் 1 இருக்குது பார்த்தீங்களா? அது எதை குறிக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் த ஆர்பிட்டால்ஸ். அப்போ ஒரு ஆர்பிட்டாலுக்கு முன்னாடி உள்ள நம்பர் எதை குறிக்குது? எனர்ஜி லெவலையும். அந்த ஆர்பிட்டால் எந்த 4 டைப் ஆஃப் ஆர்பிட்டால் இருக்கலாம், எஸ்பிடிஎஃப். இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்காக ஹைட்ரஜனை இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1 எழுதி நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இந்த இடத்துல எஸ் ஆர்பிட்டால். இந்த 1s1க்கு மேலே பவரில் இருக்கிற 1 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டாலை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது மாதிரி ஆஃப் பிரின்சிபலை யூஸ் பண்ணி அவங்க கொடுத்த டயக்ராமை பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும். வாங்க ஒரு சில எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். பாருங்க, n+l ரூலை பயன்படுத்தி ஆஃப் பிரின்சிபல் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே ஒரு டயக்ராம் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. முன்னைக்கு பார்க்குற அந்த டயக்ராமோட இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். 1s 2s 3s 4s 5s 6s 7s. இந்த ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரோ மார்க் 1s, அதுக்கப்புறம் ஆரோ மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆரோ மார்க் எதில் கனெக்ட் ஆகுது பாருங்கள். 1sக்கு அப்புறம் 2s, அப்புறம் 2sக்கு அப்புறம் அந்த ஆரோ மார்க் எதில் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா 2p, 2pக்கு அப்புறம் பாருங்கள் 3s, 3sக்கு அப்புறம் ஆரோ மார்க் எதில் போய் கனெக்ட் ஆகுது பாருங்கள் 3p, 3pக்கு அப்புறம் 4s, 4sக்கு அப்புறம் ஆரோ மார்க் எதில் போய் கனெக்ட் ஆகுது பாருங்கள், ஆரோ மார்க் எதில் போய் கனெக்ட் ஆகுது பாருங்கள் 3d, 4p, 5s, 5sக்கு அப்புறம் ஆரோ மார்க் எதில் போய் கனெக்ட் ஆகுது பாருங்கள் 4d, 5d, 6s, 6sக்கு அப்புறம் ஆரோ மார்க் எதில் கனெக்ட் ஆகுது பாருங்கள் 4f, 5d, 6p, 7s. அதுக்கப்புறம் ஆரோ மார்க் இதில் போய் கனெக்ட் ஆகுது 5f, 6d, 7p. இது மாதிரி ஆரோ மார்க் கனெக்ட் ஆகுது. அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கான். லோயஸ்ட் எனர்ஜிலேருந்து ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டல் ஃபில்லிங். ஃபஸ்ட்டு ஆர்பிட்டல் ஆர்டர் பார்க்கும்போது எஸ், ஆனால் எனர்ஜி லெவல்னு பார்க்கும்போது லோயஸ்ட் எனர்ஜிங்கிறது எஸ் ஆர்பிட்டல், அடுத்தது பி, அடுத்தது டி, அடுத்தது எஃப். அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்க. இப்போ பாருங்கள், லித்தியம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3 இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 1s2 2s1. இது எப்படி எழுதணும்? ஏற்கனவே ஆஃப் பிரின்சிபல் என்ன எழுதியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஆர்பிட்டால் 1s, அப்புறம் 2s 2pங்கிற இந்த ஆர்டர் எழுதியிருக்கோம். ஆரோ மார்க் 1sக்கு அப்புறம் 2sல கனெக்ட் ஆகுது, 2sல 3p கனெக்ட் ஆகுது. இந்த ஆர்டர் தான் கீழே எடுத்து எழுதியிருக்கோம். அப்போ 1s2ங்கும் போது எஸ் ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகிடும். எப்போதுமே எஸ் ஆர்பிட்டால் ஃபில் ஆகும்போது 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகிடும். ரிமைனிங் எலக்ட்ரான் தான் எங்கே போகும் அப்படின்னா 2s ஆர்பிட்டாலுக்கு போகும். எப்போதுமே ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் ஆகுங்கிறத ஞாபகம் வச்சிங்க. ஆர்பிட்டாலுங்கிறது ஒரு பாக்ஸ், ஒரு பாக்ஸில் 2 எலக்ட்ரான் தான் இருக்கணும். 2க்கு மேலே எழுதிங்க அப்படின்னா தவறு, ஞாபகம் வச்சிங்க. அடுத்து பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணி 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணிக்கலாம். 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இது ஆர்பிட்டால் எப்படி ஃபில் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து 1s ஆர்பிட்டால், செகண்ட் பாக்ஸ் வந்து 2s ஆர்பிட்டால். அப்போ 1s ஆர்பிட்டால் 2 ஃபில் ஆகிடும், அதுக்கப்புறம் 2s ஆர்பிட்டால் ஃபில் ஆகிடும். எப்போதுமே ஃபில் பண்ணும்போது எப்படி சார் ஃபில் பண்ணுறது நல்லா கவனிச்சிங்க. ஆர்பிட்டால் எஸ் ஆர்பிட்டால் பொறுத்தளவு ஒன்று கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமானது. போரான் வந்து அட்டாமிக் நம்பர் 5. இதை நம்ம எப்படி எழுதுகிறோம் பாருங்களேன். 1s2 2s2 2p1. அட்டாமிக் நம்பர் தெரியும் நமக்கு, அதை வச்சு இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அது முக்கியமானது. டயக்ராம் எழுத தெரிஞ்சால் தான் உங்களால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இப்போ போரானுடைய எலக்ட்ரான் அட்டாமிக் நம்பர் வந்து 5 எலக்ட்ரான் இருக்குது. 5 எலக்ட்ரான் 1s2 2s2 4 எலக்ட்ரான் போக ரிமைனிங் 1 எலக்ட்ரான் 2p ஆர்பிட்டல் என்டர் ஆகிடும் 2p1. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஃபில் ஆகிடும், செகண்ட் பாக்ஸும் ஃபில் ஆகிடும், அப்புறம் ரிமைனிங் 1 எலக்ட்ரான் எங்கே போகுது அப்படின்னா 2p ஆர்பிட்டலுக்கு போயிடும். ஏன்னா 2p ஆர்பிட்டலில் 3 சப் எனர்ஜி லெவல் இருக்குது. p ஆர்பிட்டலுக்கு 3 சப் எனர்ஜி லெவல் இருக்குங்கிறது ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து பாருங்கள், கார்பன் 6 அட்டாமிக் நம்பர் பாருங்கள் 1s2 2s2 2p2. இப்போ கவனிங்க, 1s ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் p ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருந்தாலும் ஈக்குவல் எனர்ஜி லெவலுங்கிறதுனால p ஆர்பிட்டாலில் ஒவ்வொரு பாக்ஸும் ஒரு எலக்ட்ரான் மினிமம் ஃபில் பண்ணணும். அவைலபிளாக இருந்தால் ஃபில் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். பாருங்கள், p ஆர்பிட்டால் நமக்கு எத்தனை இருக்குது, 2 எலக்ட்ரான் இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம், செகண்ட் பாக்ஸில் இன்னொரு எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டோம், தேர்ட் பாக்ஸு எலக்ட்ரான் அவைலபிள் இல்லை, அதனால் விட்டுடலாம். அடுத்து பாருங்கள், நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7. எப்படி எழுதுகிறோம், 1s2 2s2 2p3 அப்படின்னு எழுதுகிறோம். பாருங்கள், 1s பாக்ஸு ஃபில் பண்ணிட்டோம், 2x பாக்ஸும் ஃபில் பண்ணிட்டோம். ரிமைனிங் 3 எலக்ட்ரானை எப்படி ஃபில் பண்ணணும், இது ஈக்குவல் எனர்ஜி லெவலுங்கிறதுனால ஒவ்வொரு பெட்டிலையும் ஒரு எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். அதுதான் ரூல். இந்த ரூல் நம்ம ஏற்கனவே 3 ரூல் பார்த்துருக்கோம். அந்த ரூல் படி நம்ம ஃபில் பண்ணணும். ஒரு பெட்டிலையும் ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணுங்கிறது சரியான ஆர்டர். இப்போ 3 எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லி முதல் பெட்டியில் 2 எலக்ட்ரானும் ரெண்டாவது பெட்டியில் ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணிங்கன்னா அது தவறு. இப்போ ஃபில் பண்ணியிருக்கிறது சரியானது. அடுத்து பாருங்கள், ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8 1s2 2s2 2p4. இந்த ஆஃப் ஆர் பிரின்சிபலை யூஸ் பண்ணி எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஃபில் ஆகிடும், செகண்ட் பாக்ஸ் ஃபில் ஆகிடும். இந்த p ஆர்பிட்டலில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் இருக்குது. 4 எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஒரு பெட்டிலையும் 2 வரிசையாக ஃபில் பண்ணக்கூடவே கூடாது. அப்போ என்ன சார் செய்யணும், ஃபஸ்ட்டு பாக்ஸில் 1, செகண்ட் பாக்ஸில் 1, அப்புறம் தேர்ட் பாக்ஸில் 1. ரிமைனிங் எலக்ட்ரான் இருந்தால் தான் ஃபஸ்ட் பாக்ஸ் வந்து பேர் பண்ணணும். இதுதான் ரூல். நம்ம 3 ரூல் பார்த்துருக்கோமா, அந்த ரூலில் ஒரு ரூல் இது, ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து பாருங்கள், ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் 9 1s2 2s2 2p5. இந்த 2p5 ஆர்பிட்டாலில் p ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1s ஃபில் ஆகிடும், 2s ஃபில் ஆகிடும். இந்த 2p ஆர்பிட்டால் வரும்போது பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான், செகண்ட் ஒரு எலக்ட்ரான், தேர்ட் ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு பாக்ஸில் பேர் ஆகிருக்கு, ரிமைனிங் எலக்ட்ரான் செகண்ட் பாக்ஸில் பேர் ஆகிருக்கு. தேர்ட் பாக்ஸில் பேர் ஆகிறதுக்கு எலக்ட்ரான் இல்லை, அதனால் அதை விட்டுடலாம். அதுமாரி நியான் பாருங்கள், நியான் வந்து 10 1s2 2s2 2p6. ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஃபில் ஆகிடும், செகண்ட் பாக்ஸ் ஃபில் ஆகிடும். p ஆர்பிட்டாலில் 6, 3 p ஆர்பிட்டாலும் ஈக்குவலாக வந்து 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகிடும். இதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபில் பண்ணுறத ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள். அடுத்தது, இதில் எது நீங்கள் தவறான முறை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது என்ன சார் தப்பு பண்ணுறோம், ஹன்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, கவனிங்க, ஒரு ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் இருக்குது. இப்போ பாருங்கள், நைட்ரஜன் வச்சிங்க, நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7. இது நைட்ரஜனுக்கான எக்ஸாம்பிள். இது இப்போ 7னா இது 1s ஆர்பிட்டால் 2 ஃபில் ஆகிடும், 2s ஆர்பிட்டால் 2 ஃபில் ஆகிடும். அப்போ 2p ஆர்பிட்டால் என்ன, ரிமைனிங் 3 எலக்ட்ரான் எப்படி எழுதுவோம், 1s2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம், 1s2 2s2. அடுத்தது பாருங்கள், 2p3ன்னு இருக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நம்ம 1sல ஃபில் பண்ணிடுறோம், 2sல ஃபில் பண்ணுறோம். 2p ஆர்பிட்டல் எலக்ட்ரானை வந்து ஒரு பாக்ஸ்லேயும் ஒன்று இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு பாக்ஸும் ஈக்குவல் எனர்ஜி லெவல், அதனால் பாக்ஸ்லேயும் ஒரு எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணுறது சரியான முறை. தவறான முறை என்ன, இங்கே பாருங்கள், 1sல ஃபில் பண்ணிட்டீங்க, 2sல ஃபில் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து 3 எலக்ட்ரானை வந்து 2 எலக்ட்ரானை ஒரே பாக்ஸில் ஃபில் பண்ணிட்டீங்க. இது தப்பு, இது வந்து தவறான முறை. அப்போ ஹன்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் மினிமம் ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் ரிமைனிங் எலக்ட்ரான் வந்து பேர் ஆகணும். இது ஈக்குவல் எனர்ஜி ஆர்பிட்டாலில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு சார், ஒவ்வொரு ஆர்பிட்டால்லையும் ஒவ்வொரு எனர்ஜி செல்லுலையும் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபஸ்ட்டு எனர்ஜி செல்லு, செகண்ட் எனர்ஜி செல்லு, தேர்ட் எனர்ஜி செல்லு, ஃபோர்த் எனர்ஜி செல்லு, அதோட நேம் வந்து சொல்லியிருக்கோம். கே செல், எல் செல், எம் செல், என் செல்னு சொல்லியிருக்கோம். அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் எனர்ஜி செல், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் எனர்ஜி செல், கே செல், எல் செல் 2n² ஃபார்முலா ஃபாலோ பண்ணலாம். இப்போ
கவனிங்க, இப்போ கே செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம். கே செல்லுக்கு என்ன சொல்லியிருக்கோம், n = 1 சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு செல். எல் செல்லுன்னு என்ன சொல்லியிருக்கோம், n = 2 செகண்ட் செல். எம்னு என்ன சொல்லியிருக்கோம், n = 3. என்னன்னு என்ன சொல்லியிருக்கோம், n = 4. இந்த ரூலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ கே செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம், கே செல்லுங்கிறது ஃபஸ்ட்டு எனர்ஜி செல். அப்போ என்னங்கிறது வேல்யூ வந்து 1 ஸ்கொயர் பண்ணால் 2 × 1 = 2. அப்போ கே செல்லில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை இருக்கலாம் அப்படின்னா 2 இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். அடுத்தது பாருங்கள், எல் செல். எல் செல்லுக்கு என்னோட வேல்யூ என்ன 2. அப்போ என்னோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணால் 2². அப்போ 2 × 2² = 8. அப்போ எல் செல்லில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னா 8. அப்போ எம் செல்லுங்கிறது என்னோட வேல்யூ என்ன 3. அப்போ 2 × 3² = 18. அப்போ எம் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம், 18 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். அடுத்து என் செல்லில் வந்து என்னோட வேல்யூ வந்து 4னா 2 × 4² = 32 எலக்ட்ரான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு எனர்ஜி செல்லுலேயும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் எழுதணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எனர்ஜி செல்லில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எனர்ஜி செல் லெவலில் 2 எலக்ட்ரான், செகண்ட் லெவலில் 8, தேர்டில் 18, ஃபோர்த் லெவலில் 32. அதான் அந்த இடத்துல நியூக்ளியஸ் சொல்லியிருக்கோம். இது வந்து நியூக்ளியஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு செல், செகண்ட் செல், தேர்ட் செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லி டாட்டில் கொடுத்துருக்கோம். இதை கொஞ்சம் கவனிச்சிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆட்டம் பீரியாடிக் டேபிளில் ஆட்டத்தை வச்சு நீங்களே வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள்.